சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரனால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரன் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார். அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வருகின்ற கார்த்திகை 17ஆம் தேதி, அதாவது 2/12/2024 அன்று 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்து வலிமையாக இருக்க போகிறார். அப்போ சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் என்பது திக்பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ திக்பலம் அப்படின்னா வலிமையாக இருக்கிறார். ஆட்சி பலத்துக்கு ஈடு இணையான ஒரு தன்மையை உங்க சுக்கிரனானது பெறப்போகிறார். அப்ப என்ன ஆக போகிறது? உங்க மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப சுக்கிரன் 3ஆம் இடத்துல போயிருக்கார். சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியது 3ஆம் இடமும் 8ஆம் இடமும். 6, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. சோ அந்த வகையில் உங்க லக்னாதிபதி, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ல போய் மறையும் போது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகளில் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். சில சமயங்களில் உங்க முயற்சி நடக்காமல் இருக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும். அப்போ மன கன்ஃபியூஷனை கொடுக்கும். டிசிஷன் மேக்ல சில குளறுபடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இது அத்தனையும் தலைகீழாக மாறப்போகிறது. எப்போ? இந்த கார்த்திகை மாதம் 17/2/2024 அன்று. அப்ப என்ன இருப்போது? உங்க ராசி நல்லா இருக்க போகிறார். உங்க ராசி நல்லா இருந்தா என்ன? உங்களுக்கு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கையும் பெருகக்கூடிய அமைப்பு. எதெல்லாம் செய்ய முடியாமல் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் அத்தனையும் நன்றாக நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்ப திக்பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார். சுகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்க போகிறது. உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சொகுசு சார்ந்த விஷயங்கள், நன்மை பயக்கக்கூடிய தன்மை. அப்ப 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன செய்வார்? சுகஸ்தானத்தை வலுப்பெற போகிறார். தாய் நன்றாக இருக்க போகிறது. தாயின் மீது அன்பையும் பாசம் அதிகமாக, தாயை அதிகமாக கவனிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கும். தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு அமைய போதுன்னு சொல்லலாம். அப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உதயமாகும். இதுவரைக்கும் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய அந்த எண்ணம், வாங்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம், நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அல்லது ஏற்கனவே அந்த ஐடியாவில் இருக்கக்கூடிய கடந்த 2-3 மாதங்களாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பலிதமாக கூடிய அமைப்பு. ஒரு வீடை கட்டக்கூடிய யோகமாக இருக்கிறது. அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய அமைப்பு. அல்லது ஏதாவது ஒரு வீட்டை வாங்கிட்டு, அது சனியின் வீடாக இருக்குல்லவா, ஏதாவது ஒரு வீட்டை வாங்கி அதை ஆல்டர் பண்ணி வேற ஒரு வித்தியாசமான, அதாவது பழுது பார்த்து அதுல குடியேறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்ப 4ஆம் இடம் வலுப்பெறும் போது கல்வி நன்றாக இருக்க போகிறது. அப்ப கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் பலிதமாகும். 8ஆம் அதிபதியும் அவரே. அப்போ 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்ப எங்க உட்கார்ந்திருக்கார்? தனக்கு 8ல போய் உட்கார்ந்திருக்கார். அப்ப 8க்குரியவன் தனக்கு 8ல அமருகின்ற இந்த காலகட்டத்தில் வலிக்கான நிவாரணம், அந்த வலியை எப்படி குறைப்பது, வலி சார்ந்த விஷயத்தில், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது, களைவது, இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஏன்னா 8 என்பது வலி. உங்க ராசிதிபதி 8ஆக இருக்கார். அப்போ உங்களை கெடுக்கிறது யாரு? நீங்கள் கெடுத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு சிலருக்கு அமைத்திருக்கும் அல்லவா? அது எல்லாமே இப்ப தீரப்போகிறது, உணரப் போகிறீர்கள். 8க்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அடுத்து 8க்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை கொடுக்க போகிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வெளிநாட்டு யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக அமையும். சோ 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 4ஆம் இடமிருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்ப என்ன மாற்றங்கள் இருக்கும்? இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை புரியக்கூடிய தன்மை, அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நல்ல உழைச்ச, நல்ல பண்ணனு, ஆனா என் பேர் வெளியில வரலையே, எல்லாம் மறைச்சிட்டாங்களே, அல்லது நல்ல உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கலையே, ஏதோ ஒரு தடைப்பட்டு கொண்டிருந்தது, யாரோ ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க, தமக்கு தெரியாமலேயே ஒரு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தார்களவா, அல்லது உங்களுடைய ப்ரமோஷனுக்கு தடைப்படுத்தி கொண்டிருந்ததல்லவா, அத்தனையும் மாறப்போகிறது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது, அதாவது கார்த்திகை மாதம் 17/2/2024 அப்புறம் சுக்கிரனால நல்லவை. சுக்கிரன் யாரு? உங்க ஜாதகப்படி உங்க ராசி. அப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய அம்சங்கள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். சுக்கிரனங்கிற சொகுசு என்ன? சொகுசு சார்ந்த விஷயங்கள், ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்களும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா குரு பகவான் அங்க 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கார், கலத்திரக்காரகன். அப்போ திடீர் மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், தொந்தரவுகள், அல்லது 2 பேர் விலகி இருக்கிறது ஒன்று கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு திருமண தடை, குரு பகவான் 8ல போய் மறைஞ்சிட்டாரு, அப்ப குரு பலன் இல்லையே, திருமணம் நடக்குமானா ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமேயானால்
திருமணத்துக்கு எந்த தொந்தரவும் பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதாவது இந்த சுக்கிரனுங்கிறது சுகபோகத்துக்கு காரகன் அல்லவா, ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கக்கூடிய தன்மையை ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுங்கிறது ஜவுளித்துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது யாரெல்லாம் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலை, அதாவது ஒரு உயரம் செல்லக்கூடிய தன்மை, புதிதாக கிளை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா குரு சுக்கிரனுடைய பார்வை இருக்குல்லவா, குருங்கிறது தனக்காரகன், சுக்கிரனுங்கிறது கையிருப்பு காரகன். ஸோ 2 தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு காம்பினேஷன் கொடுக்கறதுனால பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. அழகு சம்பந்தப்பட்ட துறைகள், தன்னைத்தான் அழகுபடுத்திக் கொள்வது, அதே சமயத்தில் அந்த அழகு சாதனங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வளர்ச்சி, பியூட்டிஷியன் ஆக இருப்பவர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஹோட்டல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எல்லாமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கலைத்துறை, பர்டிகுலர் சொல்ல போனால் கலைத்துறைக்கு நாயகன் அப்படின்னு சுக்கிரனை சொல்லலாம். அப்போது கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், இயல் இசை பாட்டு சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட அல்லது சினிமா துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், இந்த இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசி கலைஞர்களுக்கு நிச்சயமாக புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள், அதில் அடுத்த புகழ் வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் உட்காரப்போ 4ஆம் இடம்ங்கிறது அவருக்கு பிடித்த இடம். அது யாருடைய வீடு? சனியினுடைய வீடு. சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது. 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த வீடு கொடுத்த அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சி பலம், மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையா இருக்கிறதுனால சுக்கிரனுடைய காரகத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது. இந்த துலாம் ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிற்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிளில் அமைந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக, என்ன திருமணமாக இருக்கலாம், வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.